Hi, 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 welcome to the squad. This is Kodaivo. போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸோட எண்டில் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த நேமுக்கு வந்து கெட்டர் செட்டர் வச்ச மாதிரி ஏஜுக்கு வந்து கெட்டர் செட்டர் வைக்க சொல்லியிருந்தேன். அது இப்போ எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அது ஒரு ஹேஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நவ். இப்போ இதே மாதிரி கெட் நேம்னு கொடுத்த மாதிரி கெட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல ரிட்டர்ன் திஸ் டாட் ஹேஷ் ஏஜ். ஓகே, ஸோ இப்போ ஏஜுங்க அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் ஏஜ்னு போட்டோம் அப்படின்னா ஏஜுங்கிற ப்ராப்பர்ட்டி அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதே மாதிரி இங்கே செட்டர் செட் ஏஜில் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஏஜ்னே பேரில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திஸ் டாட் ஹேஷ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ தான் கெட்டர் செட்டர். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் செட் பண்ணுறப்ப ஏதாச்சும் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணலாம். ஏதாச்சும் எரர்னால் நீங்கள் அப்படியே சொல்லிடலாம் எரர்னு. ஓகே, ஸோ கெட்டர் செட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஓவர் ரைடிங், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் ஸ்கூலில் பயாலஜியில் கூட படிச்சிருப்பீங்க. நம்மளோட அப்பா அம்மாட்டிருந்து அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர்ஸ், அவங்களோட அப்பியரன்ஸ்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பேசிக்லி அதே மாதிரி இங்கே கிளாஸ்லையும் வந்து ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண முடியும். அப்படி பண்ணுற பட்சத்தில் அந்த பெரிய கிளாஸ் இருக்கு இல்லையா, அப்பா கிளாஸ் ஆர் அம்மா கிளாஸ், அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு சைல்டு கிளாஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் யோசிக்க போகிறோம். அந்த கிளாஸுக்கு வந்து என்ன பெயர் வைக்கலாம்? அனிமல் அப்படின்னு வச்சுப்போமா, இல்லை கார் அப்படின்னு வச்சுக்கலாமா? அனிமலே வச்சுக்கிறேன். ஓகே, கிளாஸ் அனிமல். ஓகே, விலங்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இது கிளாஸு, அதுக்கு பேரந்தசிஸ்லாம் கிடையாது, வெறும் கர்லி பிரேஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முதல்ல சொல்லலாம். நான் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போமா? நேம் வேண்டாம், வேறு ஏதாவது வச்சுப்போம். லெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் டெய்ல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இந்த டெய்லுங்கிறது ஒரு பூலியனாக வச்சுக்கலாம். வால் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மெத்தட் வைப்போம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல வச்சுப்போமா. கன்ஸ்ட்ரக்டரில் ஆர்குமெண்ட் வாங்கணும்ல, ஆர்குமெண்ட் வந்து லெக்ஸ் கமா டெய்ல் அப்படின்னு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு திஸ் டாட் லெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெக்ஸ். அதே மாதிரி திஸ் டாட் டெய்ல் இஸ் ஈக்குவல் டு டெய்ல் அப்படின்னு போடுறோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் நம்ம எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனும் இதுக்குள்ளே எழுதிடலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா டிஸ்பிளேயே எழுதுவோம். ஓகே, டிஸ்பிளே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாகில் திஸ் டாட் லெக்ஸை முதல்ல பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அடுத்த லைனில் திஸ் டாட் டெய்லில் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். ஓகே, இந்த பேரண்ட்டை வச்சு ஒரு சைல்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி. அதை எப்படி பண்ணலான்னா, அதுவும் ஒரு கிளாஸ் தான். கிளாஸ்னு போட்டுட்டு இங்கே வந்து ஹியூமன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஹியூமன்னு கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கான சின்டாக்ஸ். நீங்கள் இப்போ ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா ஜாவாலையும் இதே எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் அப்படிங்கிறது அனிமலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அனிமல்ல இருந்து வந்தது தான் வந்து இந்த ஹியூமன். ஸோ அதுதான் வந்து இதுக்கு பேரண்ட். அனிமலுங்கிறது இங்கே பேரண்ட் கிளாஸ், ஹியூமன் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன வைக்கலாம்,
நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். நேஷ்னாலிட்டி பாருங்கள், டக்குன்னு மிருகத்தில் வால்ல இருந்து நேஷ்னாலிட்டி போயிடுச்சு. ஓகே, ஸோ நேஷ்னாலிட்டின்னு ஒன்று வைக்கிறேன். வேறு என்ன வைக்கலாம்? இப்போதைக்கு நேஷ்னாலிட்டி மட்டும் இருக்கட்டும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ லெட் அனிமே அப்படின்னு வச்சுப்போம். அனிமே ஃபேன்ஸ் கோவப்படாதீங்க. இஸ் ஈக்குவல் டு நியூ அனிமல் ஆஃப், அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு லெக்ஸில் 2 அப்படின்னு கொடுக்குறேன். டெய்லில் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெய்ல் இல்லை, வால் இல்லை. அண்ட் இங்கே வந்து நான் வந்து அனிமே டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட் ரன் ஆகுது. ஸோ 2 ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் லெக்ஸில் 2 அண்ட் ஃபால்ஸில் 2, அதாவது டெய்லில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நார்மல் தானே, இது நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வரல. நம்ம இங்கே ஆக்சுவலாக இன்ஹெரிட்டன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இந்த அனிமே அப்படிங்கிற கிளாஸ் இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நான் வந்து இந்த ஹியூமனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஹியூமனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ let gomes is equal to new human, புதிய மனிதா. ஓகே, ஸோ நியூ ஹியூமன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து கோம்ஸை சும்மா அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கோம்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கன்சோல் டாட் லாகில் கோம்ஸ்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறான். முதல்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வந்துடுச்சு. இது வந்து இந்த முதல்ல அனிமலுக்கு கிரியேட் பண்ண அனிமே ஆப்ஜெக்ட் வச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஹியூமனுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் கோம்ஸ்னு ஒன்று. அதில் இருக்கிற 3மே பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு இருக்குது. ஓகே, இப்போ முதல்ல 3 இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இது வந்து அனிமலை இன்ஹெரிட் பண்ணுறதுனால அனிமலில் இருக்கிற லெக்ஸ் டெய்ல்ஸ் அப்படிங்கிற 2 ப்ராப்பர்ட்டியும் இங்கே ஹியூமனுக்கு வந்துடுது. அதனால தான் ஹியூமனோட ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப அனிமல்ல இருந்து வந்த லெக்ஸும் டெய்லும் இருக்குது அண்ட் அகெயின் நேஷ்னாலிட்டியும் இருக்குது. ஆனால் இது எதுக்குமே வந்து வேல்யூ இல்லை. ஓகே, இந்த நேஷ்னாலிட்டிங்கிறது மட்டும் தான் அனிமலோடது, அதாவது ஹியூமனோடது. லெக்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் வந்து அனிமல்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 4, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இட் கோம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹியூமன் ஆஃப் 4, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து முதல்ல இருக்கிறது 2 ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும். அதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு இப்போ அது குழப்ப வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஈக்குவல் டு நியூ அனிமலில் எரரா, அனிமல் இஸ் நாட் டிஃபைன்டா. நான் அதை கமெண்ட் பண்ணிட்டேன்டா, என்ன பண்ணுறீங்க? இந்த கம்பைலர் அப்பப்போ கம்பைலர்னு சொல்லக்கூடாது. ஓகே, இந்த விஎஸ் கோட்லேருந்து ரன் ஆகிற இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி வருது. ஒன்றுமே கோட் சேஞ்ச் பண்ணாமல் திரும்ப ரன் பண்ண இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த 4 ஃபால்ஸுங்கிறது செட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹியூமனுக்கு கன்ஸ்ட்ரக்டரே கிரியேட் பண்ணலை. இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து அனிமலோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கேருந்து நம்ம ஹியூமனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணாலும் அது அனிமலோட கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஹியூமனுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அண்ட் அது என்ன பண்ணுது, இங்கே ஹியூமனுக்கு நம்ம கொடுக்கறத மேலே இருக்கிற அனிமலோட கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹியூமன்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணனா என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் ஹியூமனில் தான் இது 3 வருது இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து 3 இது ஆர்கியூமெண்ட் வாங்குவோம். என்னெல்லாம் அப்படின்னா, லெக்ஸு, டெய்லு, நேஷ்னாலிட்டி. ஓகே, 3த்தையும் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் லெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெக்ஸ். அடுத்த லைனில் திஸ் டாட் டெய்ல் இஸ் ஈக்குவல் டு டெய்ல். திஸ் டாட் நேஷ்னாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நேஷ்னாலிட்டி அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ இந்த இடத்துல 3 இது கொடுப்போம். இது 3வதா நேஷனாலிட்டிங்கிறதுல இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ எரர் சொல்லுது. மஸ்ட் கால் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் இன் டிரைவ்டு கிளாஸ் பிஃபோர் ஆக்சஸிங் திஸ் ஆர் ரிட்டர்னிங் ஃப்ரம் டிரைவ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸை சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பேரண்ட் கிளாஸை சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஹியூமனுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எழுதியிருக்கோம். அண்ட் அதில் வந்து திஸ் டாட் லெக் திஸ் டாட் டெய்ல்னு சொல்கிறோம். ஆனால் லெக்கும் டெய்லும் இந்த ஹியூமன் அப்படிங்கிற சைல்டு கிளாஸில் கிடையவே கிடையாது. அது பேரண்ட்டிட்ட இருந்து வந்தது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சூப்பர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, லெக்ஸ் கமா டெய்ல், இது ரெண்டுத்தையும் முதல்ல அங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அங்கேயே அசைன் ஆயிரும். அதனால நான் இந்த அடுத்த 2 லைன் எழுதுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறோம். எரரே இல்லாமல் வருது பாருங்க. லெக்ஸ் 4 டெய்ல் ஃபால்ஸ் நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, 4 கால் வச்ச வால் இல்லாத ஒரு இந்தியன். ஃபைன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூப்பர் ஆஃப் லெக்ஸ் கமா டெய்லுங்கிறது என்ன பண்ணுது, இந்த ஹியூமனோட சூப்பர் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் என்னது, அது அனிமல். ஸோ அந்த அனிமல்ங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் கால் பண்ணுது வித் அந்த 2 பேராமீட்டர்ஸ். ஸோ அது கால் பண்ணி அது அசைன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் இருக்கிற இந்த கரண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வேற ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதோட கன்ஸ்ட்ரக்டர் நீங்க எழுதுறீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த பேரண்ட் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நீங்க கண்டிப்பா கால் பண்ணணும். இல்லை என்றால் எரர் வரும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட் சைல்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ராப்பர்ட்டி அங்கேருந்து இங்கே இன்ஹெரிட் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும், மெத்தட்ஸுமே அங்கே இருக்கிறது இங்கே மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும் பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டரை முதல்ல கால் பண்ணிடணும் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வேற வேலைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் சரி ஃபங்க்ஷன்ஸையும் சரி நம்மளால இங்கே சைல்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓவர் ரைடிங் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கே அனிமலில் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், அதில் லெக்ஸ் டெய்ல்னு சொல்லி அதை 2 மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹியூமனில் ஒரு டிஸ்பிளே எழுதுறேன். அண்ட் இந்த ஹியூமனில் இருக்கிற டிஸ்பிளேல நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற அந்த 2த்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாகவும் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி மட்டும் கொடுத்துக்கிறேன், அங்கேயும் இருக்கட்டும். ஓகே, இதை தாண்டி நான் இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து திஸ் டாட் நேஷ்னாலிட்டியும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்துட்டு இந்த இடத்துல கன்சோல் டாட் லாகில் கோம்ஸை பிரிண்ட் பண்ணுறாம டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற, அதாவது இது வந்து ஹியூமனோட ஆப்ஜெக்ட், இதில் இருக்கிற டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபால்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருது. இப்போ இங்கே வந்து அனிமலுக்கு ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோமா, அதில் வந்து லெக்ஸு டெய்லுன்னு சொல்லிட்டு 2 விஷயம் பிரிண்ட் ஆகுது. அதே இது இந்த ஹியூமனுங்கிற கிளாஸில் அனிமலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனிமல் அப்படிங்கிற கிளாஸை ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸு இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் ஃபங்க்ஷனும் இங்கே வரும். ஸோ அங்கே இருக்கிற டிஸ்பிளே இங்கே தானாக வந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து இந்த டிஸ்பிளேயை நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது, எரர் நடக்குது. ஏன் எரர், டிஸ்பிளே பக்கத்தில் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கனா, கரெக்டாக இதை மட்டும் தானடா நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதையும் கமெண்ட் பண்ணிட்டேனா, இல்லையே. இப்போ கரெக்டாக வரேன், இவன் இந்த இது ரன்னிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ பேசிக்காக நான் வந்து இங்கே இருக்கிற டிஸ்பிளேயை கமெண்ட் பண்ணால் அப்பையும் வந்து ரன் ஆகுது. ஆனால் அப்போ என்ன ரன் ஆகுது, அனிமலில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகுது. இது இப்போ எதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் இங்கே ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அனிமல் கன்ஸ்ட்ரக்டர், அனிமல்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அதை நான் இன்னும் பார்க்கணும். இந்த இடத்துல
ஒரு console.log ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு கொடுக்குறேன். ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, அனிமல் கன்ஸ்ட்ரக்டார் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டார்னு கொடுத்தாச்சு. இப்போ இதே நம்ம ரன் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல் கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆயிருக்கு, 4 ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே கமெண்ட் ஆகிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹியூமன்லேயும் ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ரன் பண்ணால் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டார் மட்டுமே ரன் ஆகுது. ஓகே, கன்ஸ்ட்ரக்டார் கிடையாது, ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டாருங்கிற அந்த இது பிரிண்ட் ஆகுது அண்ட் ஹியூமனில் இருக்கிற டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல பேரண்ட்டிட்ட இருந்து வந்தது, அதாவது சூப்பர் கிளாஸ் அனிமல்ல இருந்து வந்த டிஸ்பிளேவை ஓரமாக வச்சுட்டு என்னோட டிஸ்பிளே எடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹியூமனோட டிஸ்பிளே, ஹியூமனோட ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுது அண்ட் அதனால் ஹியூமன் அப்படிங்கிற ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டார்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் கன்ஸ்ட்ரக்டாருக்கு பதிலாக டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து ரன் ஆகிருக்குது, அனிமல் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகலை. ஸோ இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்டிருந்து வந்ததை ஓவர் ரைட் பண்ணி சைல்டோட ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம எப்போ கால் பண்ணாலும் சைல்டோட ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுமே தவிர பேரண்ட்டோட ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில். உங்களுக்கு வந்து சில இடத்துல உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் இப்போ ஜாவா மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கம்மி தான், ஆனாலுமே இது தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஹியூமனில் லெக்ஸ்ன்னு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணுறப்ப அதோட ப்ராப்பர்ட்டியை பிரிண்ட் பண்ணால் எந்த ப்ராப்பர்ட்டி பிரிண்ட் ஆகுது, அனிமல் இருக்கிறது பிரிண்ட் ஆகுதா, ஹியூமன் இருக்கிறது பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.